ஓகே, நேற்று நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா சும்மா ஒரு சர்வர் செட்டப்க்கு ஆப் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது மூலயமா போர்ட் நம்பர் கண்டிப்பாக வேணும். தென் ஹோஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இது எதுக்கு ரியாக்ட்ல நம்ம இது கொடுக்கல அப்படின்னா, ரியாக்ட்ல நம்ம ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? npx create react app அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், டிஃபரன்ஸ் பிட்வீன் npm அண்ட் npx அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பதில் சொல்லியிருந்தோம் அதுக்கு? எக்ஸிக்யூட் பண்றதுக்காக npx யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்றதுக்காக npx யூஸ் பண்ணுவோம். ஓகே, npm கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ npm வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்கேஜ்.jsonல நம்மளுடைய பேக்கேஜ்ல வந்து நம்மளுடைய ரன்னிங் இதில் வந்து உட்காரும். ஓகேவா? வேற npx யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. ஒன் டைம் யூசேஜ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணும். நேற்று நம்ம கெட் கால், போஸ்ட் கால், 2 கால் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று டெலிட். ஓகேவா? அதையுமே போஸ்ட் மெத்தடை வச்சு ரெடி பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்கே இனிஷியலாக ஒரு யூஆர்எல் ஒன்று போட்டிருப்போம். ஸோ லைக் எப்பயுமே இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் அப்படின்னு போட்டாலே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 5000 அப்படின்றது தான் இதனுடைய மெயின். ஓகேவா? இதை ஃபாலோட் பை நம்ம ஏதாவது ஒரு யூஆர்எல் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இது பேசிக்காக 2 ஏபிஐ நம்ம நேற்று சும்மா ரெட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுதானா அப்படின்னு கேட்டால் இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எதுக்கு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கு போகணும்? இதே விஷயம் தான் நம்ம Node.js பண்ணிச்சு. எக்ஸ்பிரஸ்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, ரவுட்டிங் கான்செப்ட், வேலிடேஷனு, ஓகேவா, மிடில் வேற எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்போ நான் சொன்ன மூணுமே நம்ம இப்போ எதுவுமே நடத்தவே இல்லை. பட் ஆனால் என்ன சொல்றேன் அப்படின்னா, கோர் Node.jsல இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. இதை எக்ஸ்பிரஸுக்குன்னு வரும்போது ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா ரவுட்டிங் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏபி கார்டு இங்க இருக்கு. நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இதை நம்ம பேக்கேஜ் என்ன சொல்றது, யூசர் லிஸ்ட் மட்டும் நம்ம இதை வச்சிருக்க போறது இல்லை. கஸ்டமர், வெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100, 200, 300 ஏபி கார்டு இருக்கும். அப்ப எல்லாமே இதே ஒரே பேஜ்லயே போடுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, தனித்தனியா மாடியூலா பிரிக்கும். லைக் நான் உங்களுக்கு ரியாக்ட்ல சொன்ன மாதிரி தான் காம்போனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படின்ற மாதிரி இந்த விஷயமே தனித்தனியா போயிடும். கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டர்ல யூசருக்கு user.js, கஸ்டமருக்கு customer.js, வெண்டாருக்கு vendor.js, டேஷ்போர்டுக்கு டேஷ்போர்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஃபைல்ஸை எழுதி ரவுட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே விஷயம் நம்ம ரியாக்ட்ல வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு இந்த எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிரஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அது அச்சீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, போஸ்ட்மேனை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்மேன்ல இந்த டேட்டா வந்துச்சு. சரி, ஓகே. நம்ம டம்மி ரெக்கார்டை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இங்க வேல்யூ கொடுத்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். இங்க நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, app.post மெத்தடு ஒரு மெத்தட் ஒன்று சும்மா எழுதுறேன், ஆட் யூசர்னு போட்டு ரெஸ்பான்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுல ரெக்வஸ்ட் என்ன, ரெஸ்பான்ஸ் என்ன? ரெக்வஸ்ட் அப்படின்றது நம்ம இங்க இருந்து கொடுக்குறது. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஜெண்டர், அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறத வாங்கறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ரெக்வஸ்ட். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அது ஒரு ஓகே, ஆல்ரெடி இமெயில் இருந்துச்சுன்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா புதுசா ஒரு ரெக்கார்டை டிபில இன்சர்ட் பண்ணிட்டு அந்த இன்சர்ட் பண்ண ஐடியை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆப் அப்படின்றது இந்த எக்ஸ்பிரஸோட இது, போஸ்ட்ன்றது மெத்தடு, இது யூஆர்எல் நேமு, இது ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்கறது, ரெஸ்பான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சர்வர் நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றது. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை நான் எனக்கு இந்த எழுதுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா உனக்கு எப்பயும் போல இங்க எழுதிட்டு ஃபங்க்ஷன்
இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா? ஏன் அப்ப நீங்க இதை பண்ணல அப்படின்னா, நம்ம தான் ஆரோ ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு இல்ல. நம்ம ரியாக்ட்லயுமே நம்ம அப்படிதான் எழுதுவோம். இந்த மாதிரி எழுதிருக்க மாட்டோம். ரியாக்ட்ல என்ன பண்ணணும்னா கான்ஸ்ட் வேலிடேட் சம்திங் போட்டு ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார நம்ம இப்ப 2 டேட்டாவை பாஸ் பண்றோம். அதனால நான் என்ன பண்றேன்னா ஃபங்க்ஷன் போடாம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் போடுறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா இல்லையா? சரி, ஓகே. புரியுதுண்ணா. புரியுதுன்னா இப்ப நான் ரெக்வெஸ்ட் அப்படின்றத மட்டும் கன்சோல் பண்றேன். ரெக்வெஸ்ட் அப்படின்றத கன்சோல் பண்றேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் யூசர் மெத்தட கால் பண்ண போறேன். எந்த இடத்துல செக் பண்ணுவீங்க? நீங்க கொடுக்கறது எந்த இடத்துல? நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் போட்டு நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா கமெண்ட் ப்ராம்ப்ட் தான். இதை கிளீன் பண்றதுக்கு CLS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். திரும்ப வர்றதுக்கு npx node maps ஆகும். நீங்க இதை ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நோட் மான் கொடுத்தவே நீ என்ன அப்டேட் பண்ணாலும் வந்துடும். இப்போ நீங்க இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வருது பாருங்க ரெக்வெஸ்ட் ஒரு கோடு போட்டோமா இவ்வளோ உத்தரம் வருது. ஸோ ரெக்வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா இதுல எப்படி நம்ம கொடுத்த டேட்டாவை மட்டும் எப்படின்னு தனியா செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது ஃபுல்லா போயிட்டே இருக்கு. இது இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சர்வருக்கு போயிருக்கு, ஆனா சர்வர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, இங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணல. இப்ப ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். இப்போ சும்மா டம்மியா ஸ்டேட்டஸ் ஒன்று நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு டம்மியா ஒரு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான் ஆப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம முக்காவாசி பிளே பண்ணுவோம். இப்ப இதுல வந்துச்சா இது என்னவா வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்டா தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸ்டேட்டஸ் மெசேஜ் ஐடி உனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா டாட் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். டாட் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்ப ரெக்வெஸ்ட்டும் போயிருக்கு. கரெக்ட். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க ஒரு சும்மா ஒரு டேட்டா வாங்குறேன் நேம். இப்படி 4 ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம். இந்த 4 ரெக்கார்டையுமே இப்படி கிளிக் பண்ணா எனக்கு இங்க வரணும். ஓகேவா? எனக்கு இங்க வரணும். சரி, இப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம்னா போஸ்ட் மெத்தட். 2 விதமான மெத்தட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. போஸ்ட் மெத்தட் அப்படின்னா ரெக்வெஸ்ட், இந்த ரெக்வெஸ்ட்குள்ளார நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்னொன்னு வரும்போது நான் சொல்றேன். ஸோ போஸ்ட் மெத்தடுக்கு பாடியில இருந்து டேட்டாவை எடுக்கணும். கெட் மெத்தடுக்கு கொரியில இருந்து எடுக்கணும். ஓகேவா? இப்ப புரியாது என்னன்னா போஸ்ட் மெத்தடுக்கு பாடி, கெட் மெத்தடுக்கு கொரி அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் பாடி அப்படின்ற ஒரு கீழே வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். கெட் மெத்தடா இருந்துச்சுன்னா ரெக்வெஸ்ட் டாட் கொரி அப்படின்னு எடுக்கும். சரி, ஓகே. இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெக்வெஸ்ட் டாட் பாடி ஏன்னா போஸ்ட் மெத்தட் தான். ஓ மை காட், என்னன்னு வந்திருக்கு? அன்டிஃபைன்ட் வந்திருக்கு. சரி, ஏதோ வேலை நடக்குது. அது என்னன்னா சர்வரால இந்த போஸ்ட் உடைய ரெக்வெஸ்ட்டை ரீட் பண்ண முடியல, அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ரெக்வெஸ்ட் டாட் பாடியில ஒண்ணுமே இல்லை, டிஃபைன் பண்ணல அப்படின்னு வருது. சரி, ஏன் அப்படின்னா இது ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம எழுதுறோம். இதில் நான் புரியலையே அப்படின்னா இது புது சர்வர். இப்போ நம்ம புதுசா நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அந்த லேப்டாப்ல எடுத்த உடனே என்னது ரியாக்ட் ஜேஎஸோட செட்டப் இருக்குமா? இருக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா
நம்ம அதுக்கு Node.js இன்ஸ்டால் பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் npx create react appன்னு போட்டாதான் அது ரன் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா செட்டப் பண்ணணும். ஓகேவா? இது புது சர்வர். இந்த சர்வருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கெட் போஸ்ட்னு ஒரு ஏபிஐ எப்படி எழுதணும், ஒரு சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கேன். போர்ட் நம்பர் 5000ல ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த சர்வர் கூட யார் யாருன்னா இன்டகிரேட் பண்ணணும், எந்தெந்த வெப்சைட்னா பேசணும் அப்படின்னா நம்ம சொல்லல. இதில் நான் புரியவே இல்லை அப்படின்னா, நான் ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷன் எழுதுறேன், அந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி செக்யூர்டா இருக்கணும். ஓகேவா? நான் அலோவ் பண்ற ஆர்ஜின் மட்டும்தான் அக்சஸ் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சொல்றத இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு ரியாக்ட் கூட இன்டகிரேட் பண்ணும்போது அப்போ ஒரு இஷ்யூ நடக்கும். ஓகேவா? ஏன்னா ரியாக்ட் வந்து 3000 போர்ட்ல இருக்கு, இது 5000 போர்ட்ல இருக்கு, வேற வேற போர்ட்ல இருக்கிறது எடுத்துக்காது. அப்ப நம்ம சர்வர் கிட்ட என்ன சொல்லிடணும்னா, இந்த 3000 போர்ட்ல இருந்து வந்தா அவனுக்கு அவன் என்ன கேட்கறானோ கொடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கோடிங் எழுதணும். புரியுதுங்களா? இல்லையா நம்ம எழுதுறதே ஃப்ரண்ட் எண்டுக்காக தானே அப்படின்னா, நீ எழுதுறது ஃப்ரண்ட் எண்ட் தான், ஆனா நீ தான் எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே சர்வர் எழுதுறேன், அது 5000 டிஃபால்ட்டா எடுத்துக்க வேண்டியதானே? எடுத்துக்காது. நம்ம தான் போய் சொல்லணும் நீ 5000ன்ற போர்ட்ல தான் ரன் ஆகும். அப்ப செட்டப் நம்ம தான் பண்றோம். சரி, இவ்வளவு தூரம் பேசுறது எதுக்காக அப்படின்னா, போஸ்ட்மேன் அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். போஸ்ட்மேனு, ஸ்வாகரு, அட்வான்ஸ் ரெஸ்ட் கிளைண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏபிஐ டெஸ்ட் பண்றதுக்குன்னே இருக்கு. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே என்னுடைய சைட்டை, என்னுடைய சர்வரை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வர்ல நான் அதுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். சரி, இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, பாடி பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. பாடி பார்சர்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த லைனை மட்டும் பண்ணீங்க. பார்ஸ் அப்ளிகேஷன் xww ஃபார்ம் URL என்கோடர். அதாவது இந்த தேர்ட் பார்ட்டில இதோ இருக்கு பாருங்க, xww ஃபார்ம் URL என்கோடர். அதாவது போஸ்ட்மேன்ல இருந்து வர, போஸ்ட்மேன் கிடையாது, ஏபிஐ டெஸ்டர் எல்லாருமே இப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இதுல வந்து நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த பேக்கேஜை என்னுடைய சர்வருக்கு இப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு, இவங்க வேர்னு போட்டிருக்காங்க, வேர் போட்டு பேக்கேஜை இது பண்ணாதீங்க, கான்ஸ்ட் போடுங்க. ஏன் வேர் போடக்கூடாது, ஏன் கான்ஸ்ட் போடணும்? நான் வேர் போட்டா வேற இடத்துல கூட டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற வேரியபிள் மாறிடும், பட் கான்ஸ்ட்ல மாறாது, எரர் அடிக்கும் கொடுக்கும்போதே. ஸோ கான்ஸ்ட்ன்றது சேஃபர் பிளேஸ். ஓகே, அகைன் நீ பாடி பார்சர்ன்றதை நீ நினைச்சாலும் கொடுக்க முடியாது, ஆனால் வேர்ல அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க என்னன்னா, நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஆப் பாடி பார்சரை இது பண்ணிட்டேன், ஆப் டாட் யூஸ். ஓகேவா? இந்த யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த எக்ஸ்பிரஸ்ல யூஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு, இப்போ ஆப் டாட் யூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த வாங்கி கொடுக்குது. என்னுடைய சர்வரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பர்மிஷன் வாங்கி கொடுக்குறது இந்த யூஸ் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ நீங்க சர்வர் மேல ஏறி நின்றுட்டு இப்போ நீங்க இங்க கொடுக்குற டேட்டாவை இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகா வரும். லிங்கி, ஃபோன் நம்பர், ஏஜ், அட்ரஸ், கரெக்டா வருதா? ஓகே, இப்போ நீங்க என்ன ரெக்கார்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் பாடி பார்சல் இல்லாம பண்ணணும்னா வேடிக்கை தான் பார்க்கணும். அப்ப நமக்கு தெரியணும் பாடி பார்சலோடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, இதுதான் அதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டாட் பாடின்னு வந்துச்சா, இதுக்கு மேல லெஃப்ட் நேம். இப்போ தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு
ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ரியாக்ட் இதையாச்சும் ஒழுங்கா கவனிங்க. அட் தி எண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மஸ்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் தனியாக எடுத்து ஒரு வேரியபிளில் செட் பண்ணிட்டேன். எப்பயுமே நீங்கள் இங்கே வாங்குறது எல்லாத்தையுமே தனித்தனி வேரியபிளில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லைன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அங்கே வந்துடும் தெரியுமா? என்ன ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அந்த என்ன சொல்றது வேல்யூ வாங்கறது தான் டிஃபராக இருக்கும். கரெக்டா? இதுவே ரியாக்டா இருந்தா ஸ்டேட் வேரியபிளை வாங்கி அசைன் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்டா இருந்தா லெட் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு வரும். நோட் ஜேஎஸ் இருந்தா ரெக்வஸ்ட் டாட் பாடி இல்லை ரெக்வஸ்ட் டாட் குவெரி. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே விஷயம் தான். கரெக்ட் தானே? இப்ப 4 வேரியபிளும் நான் இங்க வாங்கியாச்சு. இப்ப இங்க பாருங்க, நேம் வெங்கி, ஃபோன் நம்பர், என் ஃபோன் நம்பர் வந்தாச்சு. புரியுதா? சரி, இதை வாங்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? இது ஆட் யூசர் வந்தாச்சு. இப்ப டேட்டா பேஸ் கூட போடு. டேட்டா பேஸ் கூட இப்போ போகவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுல என்ன வேலிடேஷன் என்ன பண்றது புரியுதே அப்படின்னா, லைக் அகைன் இமெயில் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்க போறோம். ஓகே, நேம்ல வந்துட்டு மேக்ஸிமம் 2 கேரக்டர் இருக்கணும். அப்படியே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணீங்களோ அதே விஷயம் இங்க பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட வந்துட்டு நீங்க இதெல்லாம் இப்படிதான் வரணும்னு சொன்னாலே அதுவே பார்த்துரும். ஓகேவா? பட் ஆனா உங்களுக்கு அது கோடிங் எழுத தெரியாது. ஓகே, என்னன்னா இப்போ ஃபோன் நம்பர்னு இருக்கு. ஓகேவா? இது கண்டிப்பா ஃபோன் நம்பரா தான் இருக்கணும். 10 நம்பர் இருக்கணும். 10 நம்பர் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இப்ப நேம் மட்டும் தானே கொடுத்துருக்கோம். இப்ப இமெயில்னு ஒண்ணு வாங்க போறேன். இமெயில்னு இந்த இடத்துல கொடுக்குறேன்னு பாருங்க. பாடியில இது பண்றேன். இமெயில் வந்தாச்சா? இந்த இமெயில் ஆனா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேலிடேட் பண்ணி தான் அனுப்புவோம். ஓகேவா? இமெயில் கண்டிப்பா வேலிடேஷன் வந்து இமெயில தான் இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல பிசில் தட்டிடும். ஓகேவா? இந்த ஹேக்கர்ஸ் அப்படி இப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமெயில் இல்லாத மாதிரி அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஆனா இருக்கும். ஹேக்கர்ஸோட வேலை அதுதானே. ஸோ அவங்க பண்றாங்க. அப்ப அவங்களால ஃப்ரண்ட் எண்டை மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும். பேக் எண்ட்லயே நம்ம எழுதி வச்சுக்கணும். அதனாலதான் 2 சைடு வேலிடேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடுமே ஃப்ரண்ட் எண்டும் வேலிடேட் பண்ணணும், பேக் எண்டும். அப்படின்னா இப்ப இமெயில் வேலிடேட் இருக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஜனனி, ஜெயஸ்ரீ, அபர்ணா, இமெயில் வேலிடா இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க? அண்ணா ரெக்ரெசிவ் பேட்டர்ன் அண்ணா. சொல்லுங்க. ரெக்ரெசிவ் பேட்டர்ன் அண்ணா. ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நடக்கும். அது எப்படி பண்ணுவீங்க, ஏதா பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, எனக்கு மறந்து போச்சு. ஓகேங்களா? அதை நீங்களே பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். இப்ப இமெயில் நேம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் இல்லை அப்படின்னா என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்றேன். என்னன்னு சென்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வாங்குறேன். ஸ்டேட்டஸ் 0. Name is record. User added successfully. வந்துச்சா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்ம வேலிடேட் பண்ணுவோம், பேக் எண்ட்லயே இதை பண்ணுவோம். இப்போ ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் அப்படின்னும் போது இது என்ன பண்ணுது?
ஸோ ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இதை சென்ட் பண்ணுது. இது எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைனல் ஆக்ஷன்ஸை த்ரோ பண்ணணும். இஃப் நேம் இருந்தா ஒன்னே ஒன்று இருந்தா சென்ட் பண்ணணுமானா கடைசியா உனக்கு எதெல்லாம் மேண்டட்டரி நீ நினைக்கிறியோ அதை எல்லாத்தையுமே நீங்க இப்படி பண்ணிக்கணும். ஓகேவா? நேம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சப்போஸ் இமெயிலும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும். நீங்க கொடுக்கும்போது மேக்சிமம் என்ன கீவேர்டு கொடுக்குறீங்களோ, இப்ப நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னா இந்த கீவேர்டு வந்து கரெக்டா உங்களுக்கு அனுப்பணும். ஏன்னா நம்ம அதை வச்சுதானே வாங்குறோம், ரெக்வெஸ்ட் டாட் பாடி இமெயில் அப்படின்னு. இல்லைன்னா அவங்களே ஃப்ரண்ட் எண்ட் டீமே கொடுத்துரும். ஓகேவா? ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா திந்துக்கணத்தை வச்சே உண்டு. ஓகேவா? நேம் இஸ் ரெக்யூர்ட். நேம் இஸ் ரெக்யூர்ட். ஓகே, நான் போய் நேமை கொடுத்துறேன். ஷாக்கிட் தேவ். இமெயில் இஸ் ரெக்யூர்ட். இப்போ இது இமெயிலே கிடையாது, இருந்தாலும் அது என்ன சொல்லும் அப்படின்னா ஃபோன் நம்பர் தான் கேட்கும். ஏன்னா நம்ம அதுக்கு வேலிடேட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்பரே கிடையாது, நம்பர் தான் ஆனால் ஃபோன் நம்பரே கிடையாது. ஏன் நம்பரே கிடையாது? ஏய் மொட்டை பறக்க விட்டுருவேன். யூசர் ஆடர் சக்சஸ்ஃபுல். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது இங்க த்ரோ பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆட் யூசர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கோம். இப்போ நம்ம டைனமிக்கா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இங்க இருந்து அனுப்புறத பேக்எண்ட் இங்க இருந்து அனுப்புறத நமக்கு டேட்டாவை சக்சஸ்ஃபுல்லா காட்டும். ஓகேவா? இப்படிதான் பேக் எண்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பண்ணுவோமான்னு தெரியாது, நெக்ஸ்ட் இதே விஷயத்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இமெயில் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கு, ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற ப்ராசஸ்னா போகும். அதே மாதிரி இதை ஆட் யூசர் மட்டும் பண்ண மாதிரி கெட் யூசர், அதுக்கப்புறம் டெலிட் பண்றது, ஓகேவா, டேட்டா பேஸ்ல இருந்து டெலிட் பண்றது எல்லாம் இந்த த்ரெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா எழுதி இருக்கிற இந்த ஏபிஐ நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட்ல யார் யாருன்னா நான் சொன்ன அந்த அட்மின் பேனல் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிஐ இன்டெகிரேட் பண்றது. ஸோ கம்ப்ளீட் அந்த ஃபுல் ஸ்டாக் டேட்டாவை வாங்குறது, வேலிடேட் பண்றது, பேக் எண்ட்ல வேலிடேட் பண்றது, டேட்டா பேஸ்ல போய் போடுறது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது இதுல என்ன